Hi, hello friends, welcome to Annam Art of Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டு ஈரல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க bell button press பண்ணிக்கோங்க, அப்பதான் next வர வீடியோ நீங்களும் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 kg ஆட்டு ஈரல், எண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஜீரகமும் மிளகும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் தாளிக்கிறதுக்கு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கு ஏற்ப, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஈரல் சேர்த்துக்கோங்க. நான் ஈரல் கழுவும் போதே மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். ஈரலுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அதுலேயே தண்ணி இருக்கும். அது சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட வேக வச்சுக்கோங்க. ஈரல் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஈரலுக்கு வந்துட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறது ஜீரகமும் மிளகும் தான். ஸோ இதை நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போது இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ஆட்டு ஈரல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Kani.